நம்முடைய தேவன் தப்பு வைக்கிற தேவன். கடந்த நாட்களை யோசித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களை தப்பு வச்சிருக்கிறார்ல, கொரோனாவுக்கு தப்பு வச்சார்ல, ஆபத்துக்கு தப்பு வச்சார்ல. ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். முதலாவது, என் ஆத்துமாவை மரணத்திற்கு, பாவம், சாபம், இந்த மாதிரி காரியங்கள் என்னை தீட்டுப்படுத்தி என் ஆத்மாவிலே மரணத்தை கொண்டு வராதபடி கர்த்தர் தப்பு வைத்தார். என் கண்களை கண்ணீருக்கும், நான் இப்போவுமே அழுது கொண்டு இதுக்கு என்ன பண்ண அதுக்கு என்ன பண்ண அழுது கொண்டு இராதபடி அதெல்லாம் நான் பார்த்து கொள்வேன்னு சொல்லி கண்ணீர் விடாதேன்னு சொல்லி கண்ணீருக்கு தப்பு வைத்திருக்கிறார். என் காலை இடறலுக்கு தப்பு வைக்கிறார். நமக்கே தெரியாது, நடந்து போகும்போது திடீர்னு கல் தட்டிடும்ல, இடறல், நம்ம தடுமாறி விழுந்துருவோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எத்தனை தடங்கல்களை சாத்தான் வைத்தாலும் இடறல் அடையாதபடி, விழுந்து போகாதபடி கர்த்தர் நம்மை தப்பு வைத்திருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லணும்ல. ஆண்டவரே, நீங்கள் தான் என்னை தப்பு வச்சிருக்கிறீங்க, என் ஆத்துமாவை என் கண்ணீருக்கு விலைக்கு என்னை தப்பு வச்சிருக்கிறீங்க, கால்களை தப்பு வச்சிருக்கிறீங்க, ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். ஒரு பெரிய சந்தோஷம். தகப்பனே, நீர் எங்களை தப்பு வைக்கிற தேவன், எங்கள் கண்ணீரை கண்ணீருக்கு தப்பு வைக்கிற தேவன், எங்களுடைய கால்களை இடறலுக்கு தப்பு வைக்கிற தேவன், எங்களுடைய ஆத்துமாவை மரணத்திற்கு தப்பு வைக்கிற தேவன். இதுவரை தப்பு வைத்தீர், இனிமேலும் தப்பு வைப்பீர். அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.